அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 1ல் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உரைநடை பகுதியோட தலைப்பு என்ன அப்படின்னா, பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம், அதாவது தமிழ் சொல்வளம். அதுதான் இந்த உரைநடையோட தலைப்பு. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். பொதுவாக நம்ம ஒரு உரைநடையோ ஒரு செய்யுளோ எது பார்க்குறதா இருந்தாலும் முதல்ல ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அந்த வகையில் இதோட ஆசிரியர் குறிப்பு இந்த பாடத்தோட இறுதியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நூல்வெளி அப்படின்ற பகுதியில் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நூல்வெளி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் கருத்து பாடமாக தரப்பட்டுள்ளது. அதாவது தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தேவநேய பாவாணர் அவர் எழுதியிருக்கக்கூடிய சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரையோட கருத்து தான் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரை சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூல்லேருந்து எடுத்து நமக்கு பாடமாக தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா மாணவர்களோட புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அதாவது பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் தேவநேய பாவாணர் அவர்கள் எழுதியிருக்காங்க. இப்படிப்பட்டவர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட, அதாவது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தோட இயக்குனராக இவர் பணியாற்றியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராகவும் தேவநேய பாவாணர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நூல்வெளி அப்படின்ற பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் கீழே ஒரு பாக்ஸில் தமிழ் மொழியோட சிறப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். அலைகடல் தாண்டி மலைபல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் ஒரு பதிவு. எத்திசையும் புகழ் மணக்க, அதாவது கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ், அதாவது கடல் கடந்து முதல்ல அச்சேரிய தமிழ் அப்படின்னு கீழே கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அதாவது போர்ச்சுகீஸ் நாட்டில் உள்ள லிசுபன் அப்படின்ற தலைநகரத்தில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது கார்டிலா அப்படின்ற நூலை முதல்ல தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்கோ தமிழ் போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே, அதாவது மேலே சொன்ன மாதிரி 1554 அப்படின்னா அது 14-15 நூற்றாண்டுகள்லேயே இரு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் மொழிதான். அதாவது இந்தியாவில் பல மொழி இருக்கு இல்லையா, இந்த இந்திய மொழிகள்லேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதல்ல அச்சேரியது தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர்லேருந்து எடுத்து நமக்கு இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த உரைநடையை விளக்கமாக பார்க்கலாம்.
நுழையும் முன் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். அதாவது நாடு மட்டும் இல்லாமல் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். அதாவது பல மொழிகள் இருந்திருக்கு, ஆனாலுமே இப்போ வந்துட்டு அது வந்துட்டு கிடையாது. இப்போ சமஸ்கிருதம் அதெல்லாம் வந்துட்டு இப்போ நடைமுறையில் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. கால வெள்ளத்தில் வந்துட்டு கரைஞ்சு போன மொழிகளுக்கு இடையில் வந்துட்டு நீந்தி தன்னை வந்துட்டு நிலைநிறுத்தி கொண்டுள்ளது வந்துட்டு தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அதாவது என்ன வளம் இல்லை சொல்கிறதுக்கு, அந்த மாதிரி என்ன வளம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு எல்லாமே 4 பேர் பார்த்து வியக்கிற அளவுக்கு தான் பல சிறப்புகளை வந்துட்டு நான் கொண்டு விளங்கிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளோட இந்த செந்தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழின் சொல்வளத்தை உணர்ந்த, அதாவது தமிழோட சொல்வளத்தை வந்துட்டு உணர்ந்த பாவாணர் அதன் சொல்வளத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்காட்டி விளக்குகிறார். அதாவது நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்றப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லி தானே நம்ம வந்துட்டு அதை விளக்குவோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டே போதும் அதோட சிறப்பை கூறுறதுக்கு. அந்த மாதிரி தான் பாவாணர் வந்துட்டு தமிழோட இந்த சொல்வளத்தை கூறுறதுக்காக சின்ன ஒரு பகுதியை வந்துட்டு எடுத்துக்காட்டாக கூறி விளக்கியிருக்கிறாரு. அவர் கருத்தின் வழியே கடலென பறந்த தமிழ் சொல்வளத்தை அறியலாம். அதாவது இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டை வச்சு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அவரோட கருத்து வழியாகவே தமிழ் மொழியை பற்றி, அதாவது கடலென்ன பறந்து இருக்கக்கூடிய இந்த தமிழ் சொல்வளத்தை வந்துட்டு அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். தமிழ் மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. அதாவது தமிழ் மொழி வந்துட்டு இந்த உலகத்தோட மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாக விளங்கி வருகிறது. அதாவது காலம் மாற மாற அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்துட்டு வளர்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த மொழி வந்துட்டு நிலைத்த மொழியாகவும் சொல்வளம் நிறைந்த மொழியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் அழைப்பது தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. ஒவ்வொன்றையுமே, அதாவது பொதுவாக இதுதான் அப்படின்னு சொல்லாமல் ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக ஒரு சிறப்பான ஒரு பெயர் வச்சு அந்த சொற்களை கொண்டு சொல்லுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு அழைக்கக்கூடியது தான் அந்த தமிழ் மொழியோட சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பினை ஆய்வு செய்த அறிஞர்களுள் பாவாணர் குறிப்பிடத்தக்கவர். இந்த இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மொழியை வந்துட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அறிஞர்களுள்ள வந்துட்டு குறிப்பிடத்தக்கவர், அதாவது டக்குன்னு சொல்லக்கூடிய அப்படின்ற மாதிரி இருக்கிறவரில் வந்துட்டு இந்த பாவாணவர் வந்துட்டு ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துகளும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றன. அதாவது முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவநேய பாவாணர் வந்துட்டு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்துட்டு தமிழ் சொல்வளம் பற்றிய அவருடைய தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை வந்துட்டு அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டு வளமும் சொல் வளமும். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவாணர். அதாவது
ஒரு நாட்டோட வளமும் அங்கே இருக்கக்கூடிய சொற்களோட வளமும் தொடர்புடையன அப்படின்னு சொல்லி பாவாணர் சொல்கிறாரு. இப்போ எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் ஒரு வளம்னா இப்போ விவசாயம்னு எடுத்துக்குவோமே. இப்போ நம்ம நெல், சோளம், கரும்பு இந்த மாதிரி எல்லாம் போடுறோமா. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வளங்கள். இந்த வளம்தான் இந்த நம்மளோட சொற்களோட வளம். அதாவது இப்போ இது வந்துட்டு நம்ம கரும்புன்னு சொல்கிறோமா. இப்போ கரும்போட இலையை ஒன்று சொல்லுவோம், கரும்போட அடியை ஒன்று சொல்லுவோம், கரும்போட வேறு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்படி இருக்கிறப்ப இந்த வளங்கள் அதிகமாக இருக்க அதுக்கான சொற்களும் இருக்கும் இல்லையா. அதனால் ஒரு நாட்டோட வளமும் அங்கு வழங்கக்கூடிய சொற்களின் வளமும் தொடர்புடையன அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டு வளம் சொற்வளத்தை உருவாக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. இப்போ வந்துட்டு நிறையா வளங்கள் இருக்குது அப்படின்றப்ப அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைப்போம். அப்போ அந்த நாட்டு வளம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா சொல் வளமும் அதிகமாக இருக்கும் இல்லையா. அதை தான் சொல்லியிருக்காங்க. நாட்டு வளம் சொல் வளத்தை உருவாக்குகிறது, சொல்வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். இலையின் வன்மை, மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு தாள், ஓலை, தோகை, இலை என தமிழில் பல வகை பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது வன்மை, மென்மையானா சாஃப்டாக இருந்தால் ஒரு பேர், ஹார்டாக இருந்தால் ஒரு பேர், ரொம்ப இலசாக இருந்தால் ஒரு பேர், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தன்மைக்குமே ஒவ்வொரு பேர் வச்சு சொல்கிறோம். அப்படின்றனால தமிழில் வந்துட்டு பல வகை பெயர்கள் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆங்கில மொழியில் இலையை குறிக்க லீஃப் என்னும் ஒரு சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. இப்போ வந்துட்டு என்ன இலையா அது வந்துட்டு லீஃப் அப்படின்றது தான் ஆங்கில மொழியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் மொழியில் அப்படி கிடையாது. தமிழ் மொழியில் ஒவ்வொன்றுக்குமே இப்போ வந்துட்டு வேப்ப மரம்னா அந்த இலைக்கு ஒரு பேர், கரும்பு இப்போ கரும்பில் இருக்குன்னா கரும்பில் இருக்கிற அந்த இலைக்கு வேறு ஒரு பேர். நம்ம வந்துட்டு பொதுவாக இலை அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு வந்துட்டு தமிழ் மொழியில் ஒவ்வொரு பேர் சொல்லி தான் அழைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தான் பின்னாடி வந்துட்டு விரிவாக கொடுத்துருக்குறாங்க, நம்ம பார்க்கலாம். விளைபொருட்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகுகிறது. தமிழ்நாட்டில் பல வகை தானியங்கள் விளைகின்றன. குறிப்பாக இங்கு ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் வந்துட்டு பொதுவாகவே பல வகை தானியங்கள் வந்துட்டு விளைகின்றன. பல வகை தானியங்கள் விளைகின்றன, இது வந்துட்டு நமக்கே தெரியும். அதை வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இங்கு வந்துட்டு ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. நம்மளோட அதாவது முதன்மையான உணவே வந்துட்டு சாப்பாடு அப்படின்றதுனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நெல் தான் அதிகமாக விளையுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன. அதாவது நெல்லுனா ஒரே ஒரு நெல் மட்டும் கிடையாது, பல வகையான நெல் வந்துட்டு விளைவிக்கப்படுது. அதோட பேர் தான் இந்த செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன. அவற்றுள் சம்பா நெல் வகையின் சில பெயர்களை தெரிந்து கொள்வோம். அதாவது இதில் நிறையா இருக்கு இல்லையா, இதில் சம்பாவோட பெயர் வகைகளை மட்டும் இப்போ வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவிரம்பு சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல் வளத்தை உணர்த்த உதவுகின்றன. அதாவது பொதுவாக அரிசியா, நெல்லா அந்த மாதிரி பொதுவாக இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இருக்குது. அந்த ஒவ்வொரு வகைக்குமே வேறு வகை. இப்போ சம்பானா ஒரு சம்பா மட்டும் கிடையாது. குண்டு சம்பா, சீரக சம்பா, ஆவிரம்பு சம்பா, இந்த மாதிரி நிறையா வகை இருக்கே அந்த வகையிலேயே. அப்போ இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட சொல்வளத்தை வந்துட்டு உணர்த்துறதுக்கு உதவுது இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மேலும் வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி முதலிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் விளைவதில்லை. அதாவது வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி முதலிய தானியங்கள்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமே விளையக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு எங்குமே இது வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு கிடைக்காதுல்ல, விளையாது, விளைவிக்கப்படுவதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்விளைச்சலால் தமிழில் அது சார்ந்த சொல்வளம் பெருகியிருக்கிறது.
இப்போ இந்த விளைச்சல்லாம் இங்கே வந்துட்டு விளைவிக்கிறாங்க இல்லையா, இதனால தமிழில் வந்துட்டு அது சார்ந்த சொல்வளமும் பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பயிர்களின் அடிப்பகுதி, கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம்பயிர் முதலானவற்றை குறிப்பதற்கு ஏராளமான தமிழ் சொற்கள் உள்ளன. அதாவது பயிர்கள் இப்போ வந்துட்டு இப்போ இலை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அதில் பல வகை இருக்குது. காய் அப்படின்னு சொல்கிறோம், அந்த காயில் பல வகை இருக்குது. கனினா இப்போ பழம் கனினா நம்ம பொதுவாக கனின்னு சொல்கிறோம், ஆனால் அதில் பல வகை இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் குறிப்பதற்கு வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஏராளமான சொற்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் தமிழ் சொல்வளம் பாவாணரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை வந்துட்டு வகைப்படுத்துவதன் அடிப்படையில் வந்துட்டு தமிழ் சொல்வளம் வந்துட்டு பாவாணரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவர் வந்துட்டு வகைப்படுத்தியிருக்கிறாரு. இதன் மூலம் வந்துட்டு தமிழ் சொல்வளம் வந்துட்டு அவரால் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு விரிவாக வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க, நம்ம பார்க்கலாம். அடியின் பெயர் வகை, அதாவது ஃபஸ்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடியை தான் முதல்ல கொடுத்துருக்குறாங்க. அடியின் பெயர் வகை, ஒவ்வொரு தாவரத்துக்குமே அடிப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த அடிப்பகுதியை வந்துட்டு ஒவ்வொரு தாவரத்தையும் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவரங்களின் அடிப்பகுதியை வெவ்வேறான சொற்களில் குறிப்பிடும் வழக்கம் பாவாணரால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது தாவரங்களோட அடிப்பகுதியை நம்ம பொதுவாக அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி பொதுவாக இல்லாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட அடிப்பகுதியை எப்படிலாம் அழைக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு பாவாணரால் நம்ம வந்துட்டு இந்த கட்டுரையில் வந்துட்டு அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு எடுத்து காட்டியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளை பெயர் வகை. இல்லை இந்த இதிலே கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்பகுதி இப்போ வந்துட்டு தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதோட அடிப்பகுதி வந்துட்டு தாள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கீரை, வாழை, அதாவது கீரை இருக்கு இல்லையா, நம்ம வந்துட்டு இப்போ பொதுவாகவே எல்லா கீரையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா தண்டு கீரைன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா கீரையிலையுமே இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதி வந்துட்டு தண்டுன்னு தான் சொல்லுவோம். கீரை, வாழை இந்த ரெண்டையுமே தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெட்டி செடி, மிளகாய் செடி, இதை வந்துட்டு கோல், இதோட அடிப்பகுதி வந்துட்டு கோல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து கரும்போட அடிப்பகுதி வந்து களி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு மூங்கிலோட அடிப்பகுதி களை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. புளி, வேம்பு உள்ளிட்ட மரங்களோட அடி வந்துட்டு அடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போ பொதுவாக நம்மளை வந்துட்டு அடிப்பகுதி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இவ்வளோ ஒவ்வொன்றத்தையோட அடிப்பகுதியும் ஒவ்வொன்றா அழைக்கப்படுதுன்றது வந்துட்டு இந்த கட்டுரை மூலமாக நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது இல்லையா. இந்த மாதிரி நிறையா வந்துட்டு தேவநேய பாவாணர் அவர்கள் வந்துட்டு ஒவ்வொன்றையுமே விளக்கி கிளை வகையா, அது வந்துட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. இலை வகையா, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அதோட பேர் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே அவர் வந்துட்டு இந்த கட்டுரையில் வந்துட்டு ரொம்ப விரிவாக அழகாக கூறியிருக்கிறாரு. அதை நம்ம அப்படியே பின்னாடி பார்த்துட்டே வரலாம். கிளை பெயர் வகை, இப்போ வந்துட்டு கிளை இருக்கு இல்லையா, நம்ம வந்துட்டு பொதுவாகவே என்ன சொல்லுவோம், எல்லாத்தையுமே கிளை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நம்மளால் பார்க்க முடியும். தாவரங்களின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அதாவது இப்போ ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அது அடிப்பகுதியிலேருந்து இப்படி வரிசையாக கிளையாக போகும். நம்ம எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கிளை தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஒவ்வொரு கிளைகளுக்குமே தனித்தனி பெயர் வந்துட்டு இருக்குது. அதை அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு கீழே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை எனப்படுகிறது. அதாவது கீழே வந்துட்டு அடி மரம் இருக்குமா, அதுலேருந்து ஒரு பெரிய கிளை போகும். அந்த கிளையை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடியிலிருந்து
மாபெரும் கிளை ஒன்று பெரிய கிளை ஒன்று போகும் இல்லையா, அதை வந்துட்டு கவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த கவையிலேருந்து சின்ன அதுக்கு அந்த கவையிலேருந்து பிரிஞ்சு போகும் இல்லையா, அதை வந்துட்டு கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்புலேருந்து பிரிஞ்சு போகும் இல்லையா, அதை வந்துட்டு சிறு கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த கிளையிலேருந்து பிரிஞ்சு போகும் இல்லையா, அதை வந்துட்டு சினை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சினையிலேருந்து பிரிவதை வந்துட்டு போத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த போத்துலேருந்து பிரிவது தான் குச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குச்சியிலேருந்து பிரிவது தான் இணுக்கு அப்படின்னு பாவாணர் எடுத்து காட்டியுள்ளார். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம், கிளை. இப்போ வந்துட்டு இந்த கவை, கொம்பு, கிளை, சினை, இந்த போத்து, இதை எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு ஒதுக்கிடுவோம், அதெல்லாம் கிளை அப்படின்னு ஒதுக்கிடுவோம். அந்த இதுலேருந்து வர்ற அந்த சின்னதை வந்துட்டு நம்ம குச்சின்னு சொல்லுவோம், அந்த குச்சியிலேருந்து வர்றதை இணுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிளைன்னு நம்ம பொதுவாக ஒரு பெயர் கொடுக்குறோம் இல்லையா, அது அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அதுதான் நம்மளோட தமிழ் சொல் வளம். தமிழ் சொல் வந்துட்டு மிகப்பெரிய வளத்தை உடையது அப்படின்றத தான் இதில் வந்துட்டு எடுத்து காட்டியிருக்கிறாரு. அதாவது மாபெரும் கிளை வந்துட்டு கவை எனப்படுகிறது. ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக போகக்கூடிய அந்த கிளை வந்துட்டு கவை எனப்படுது. அந்த கவையிலேருந்து பிரியக்கூடியது வந்துட்டு கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கொம்புலேருந்து பிரியக்கூடியது தான் சின்ன கிளை. அந்த கிளையிலேருந்து பிரியக்கூடியது சினை. அந்த சினையிலேருந்து பிரியக்கூடியது போத்து. அதிலிருந்து பிரியக்கூடியது தான் குச்சி. அந்த குச்சியிலேருந்து பிரியக்கூடியது இணுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இலை பெயர் வகை. ஒவ்வொரு தாவரத்தின் இலைக்கும் வேறு பெயர் இருப்பது, காய்ந்த இலைக்கு கூட வேறு பெயர் இருப்பதும் இவரால் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அதாவது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், பச்சையாக இருக்கா, அது வந்துட்டு இலை, அவ்வளோதான். ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு தாவரத்தோட இலைக்குமே ஒவ்வொரு பெயர் இருக்குது. காய்ந்த இலைக்கும் கூட வேறு பெயர் இருக்குது அப்படின்றது வந்துட்டு இந்த நம்ம தேவநேய பாவாணர் அவர்களால் வந்துட்டு இந்த கட்டுரையில் வந்துட்டு எடுத்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலை இருக்கு இல்லையா, அதாவது புளிய மரத்தில் உள்ள இலை, வேப்ப மரத்தில் உள்ள இலை, இதை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இலை அப்படின்னு சொல்கிறாங்க. இலை அப்படின்றது வந்துட்டு புளிக்கும் வேம்புக்கும் அந்த மரத்தில் அதில் இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் இலை அப்படின்னு வருமா. இப்போ வந்துட்டு இப்போ நெல், புல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதோட இலையை வந்துட்டு தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல், புல் அதோட பெயர் வந்துட்டு என்ன அப்படின்னா தாள். அந்த இலைக்கு பெயர் வந்துட்டு இலை கிடையாது, தாள். அடுத்து சோளம், கரும்பு. இந்த அந்த கரும்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மேலெல்லாம் இலை இருக்கும்ல, அதுக்கு பேர் இலை கிடையாது. இந்த சோளம், கரும்பு இதில் இருக்கக்கூடிய இலைகளுக்கெல்லாம் தோகை அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தென்னை மரத்துலையும் பனை மரத்துலையும் இருக்கக்கூடிய அந்த இலைக்கு பெயர் ஓலை. இது நமக்கு தெரியும், இது நம்ம பொதுவாகவே அழைக்கிறது தான். தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தென்னை, பனை இந்த இரண்டுக்கும் வந்துட்டு இந்த இரண்டோட இலையும் வந்துட்டு ஓலை அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ காய்ந்த தாள் தோகையை குறிப்பது சண்டு என்றும் காய்ந்த இலையை குறிப்பது சருகு என்றும் அழைக்கப்படுவதையும் இவர் நுட்பமாக எடுத்து காட்டுகிறார். அதாவது இப்போ நம்ம தாள்னா என்னன்னு பார்த்தோம், நெல்லில் இருக்கக்கூடிய அந்த நெல், அதுக்கப்புறமாட்டிக்கு புல், இதுதான் வந்துட்டு அந்த இலைகளோட பெயர் தான் தாள்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தோகைனா சோளம், கரும்பு இதோட இலை வந்துட்டு தோகை அப்படின்னு பார்த்தோம். இந்த காய்ந்த தாளையும் இந்த தோகையையும் இது ரெண்டுமே காஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஒரு பெயர். அந்த பெயர் என்ன அப்படின்னா சண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ந்த இலையை குறிப்பது சருகு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வேப்ப மரத்தில், புளிய மரத்தில் அதெல்லாம் காஞ்சு போயிருந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்னன்னு அழைக்கிறாங்க அப்படின்னா சருகு அப்படின்னு அழைக்கிறாங்கன்றத இவர் மிக நுட்பமாக இந்த கட்டுரையில் வந்துட்டு எடுத்து காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
குலைப்பெயர் வகை. குலைப்பெயர் வகை அதாவது காய்கள் கனிகள் ஆகியன மொத்தமாக தொகுதியாக காய்த்திருப்பதற்கும் தாவரங்களுக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதாவது காய்கறிகள் பழங்கள் இவை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு மொத்தமாக தொகுதியாக, அதாவது கொப்பு கொப்பாக நல்லா கொப்பு கொப்பாக காய்ச்சிருக்கும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஏற்ற மாதிரி வேறு வேறு பெயர்கள் வந்துட்டு வழங்கப்பட்டு அழைக்கப்படுகிறது. அதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அவரை துவரை அதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு கொத்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நம்ம மற்ற எல்லாத்தையுமே நான் சொல்லுவோம் கொத்துன்னு சொல்லுவோம், ஆனால் இந்த அவரை துவரை தான் கொத்து. இப்போ வந்துட்டு கொடி முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா குலை அப்படின்னு சொல்லணும். கொடுமுந்திரி திராட்சை இதெல்லாம் வந்துட்டு குலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாழை, அந்த வாழை தாறு அப்படின்னு சொல்லி எது வந்துட்டு அழைக்கப்படுதுன்னா அந்த வாழை இலையோட அந்த வாழைப்பழத்தோட அந்த தொகுதி இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு தாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கதிர் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா கேழ்வரகு. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், கதிர்னால் எதை சொல்லுவோம், நெல்லை சொல்லுவோம் இல்லையா, ஆனால் வந்துட்டு கேழ்வரகு அப்படின்றதும் இப்போ இந்த கட்டுரை மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பழத்தோலின் பெயர் வகை. இப்போ வந்துட்டு பழம் பொதுவாக நம்மளுக்கு இது படிக்கிறப்பவே நமக்கு வந்துட்டு இதுக்கு இப்படிலாம் பேர் இருக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு தானே இருக்குது. நம்மளால் அதை உணர முடியுது இல்லையா. நம்ம பொதுவாக பழமோ காய்கறியோ அது மேலே இருக்கிறத வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், தோல்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஆரஞ்சு பழம்னா அதோட தோல் அதோட தோல், அதாவது இவங்க வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு வகைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா அதோட அந்த தடிமனை வச்சு, இப்போ லேசாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பெயர், கனமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பெயர், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கரடு முரடா அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு பெயர். அந்த மாதிரி பழத்தோட தோல் வகைக்கு கூட பல பெயர்கள் இருக்குது அப்படின்றத வந்துட்டு தேவநேய பாவாணர் அவங்க வந்துட்டு இந்த கட்டுரையில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்துட்டு பார்க்கலாம். பல்வேறு பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வேறு வேறு சொற்கள் உள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. மிக மெல்லிய, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ மெல்லிசாக இருக்குது ஒரு பழத்தோல் வகைனா அதை வந்துட்டு தொலி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு தொலி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் தோல் வந்துட்டு வன்மையாக இருந்தால் ஓடு எனப்படுகிறது. அதாவது ரொம்ப திண்ணமாக வன்மையாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. முழுச்சுரையின் ஓடு குடுக்கை என்றும் தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை என்றும் வழங்கப்படுகிறது. இது வந்துட்டு நமக்கு தெரியும். சொரக்காய் குடுக்க, அந்த சொரக்காய் இருக்கு இல்லையா, அந்த குடுவை மணிக்க இருக்கும்ல, தண்ணிலாம் குடிக்க கூட நம்ம பயன்படுத்துவாங்கள்ல அந்த காலத்தில். அந்த சொரக்காய் வந்துட்டு அந்த உள்ளக்குள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அது ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க, அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குடுக்கையில் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னா சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் அந்த ரொம்ப 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 70s 60s அந்த மாதிரி இருக்கிற படங்கள்லாம் பார்த்தா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களே, இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க, நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இப்போவுமே புழக்கத்தில் இருக்க ஒன்று, தேங்காய் மட்டையை அள்ளி போடு, தேங்காய் மட்டையை எடுத்துகிட்டு வா. அதாவது கிராம பகுதிகளெல்லாம் விறகடுப்பு தானே பயன்படுத்துவாங்க. அவங்க வந்துட்டு இந்த தேங்காய் மட்டையை வந்துட்டு எரிக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க, தேங்காய் மட்டையை அள்ளி போடு, தேங்காய் மட்டையை அள்ளி எடுத்துகிட்டு வா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காய வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ அள்ளி எடுத்து வை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த தேங்காயோட நெற்றியோட மேற்பகுதி வந்துட்டு மட்டை அப்படின்னு வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மணி பெயர் வகை. மணினா தானியம். இந்த தானியங்கள் என்று பொதுவாக இப்போ பொதுவாகவே நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம், தானியங்கள்னால் நெல், கேப்பை, கம்பு, சோளம்
இது எல்லாத்தையுமே நம்ம தானியம் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம வந்துட்டு அடக்கிடுறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு தானியத்துக்குமே வேறு வேறு பெயர்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தேவநேய பாவாணர் அவர்கள் வந்துட்டு இந்த கட்டுரையில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். அதாவது தாவரங்களில் விளையக்கூடிய தானியங்களை தான் நம்ம வந்துட்டு மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மணி என்பதற்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு தானியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 காலம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு தானியங்கள் சொல்லியிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு அது குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். நெல், புல், கம்பு அதாவது நெல், இது புல் அப்படின்னா அந்த கம்பு முதலிய தானியங்கள், நெல், கம்பு முதலிய தானியங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா கூலம். பொதுவாக அதாவது இந்த பக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த சைடில் இருக்கவங்களெல்லாம் அந்த காஞ்சி போன அந்த நெல்லோட இலை இருக்கும் இல்லையா, அதை தான் கூலம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது படிக்கிறப்ப அது என்ன தெரியுது, அது வந்துட்டு தவறு. அதாவது கூலம் அப்படின்னா அந்த மணி வகையை தான் நம்ம வந்துட்டு கூலம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றத வந்துட்டு இதில் வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அவரை, உளுந்து, இது ரெண்டும் பயறு. பொதுவாகவே நம்ம சொல்கிறதான் அவரை பயறு, உளுந்து பயறு, இதெல்லாம் வந்துட்டு அவரை, உளுந்து இது குறிக்கக்கூடிய சொல் வந்துட்டு பயறு அப்படின்னு சொல்கிறோம். வேர்க்கடலை, கொண்டை கடலை, இந்த தானியத்தோட பெயர் வகை என்னென்னா கடலை அப்படின்றதுல வந்துட்டு அடங்கும். அப்புறம் கத்தரி, மிளகாய், இதோட அந்த மணி வகையெல்லாம் விதை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பொதுவாக நம்மளும் சொல்கிறது தான் கத்திரி விதை, மிளகாய் விதை அப்படின்னு சொல்லி. அடுத்து புளி, காஞ்சிரைனா ஒரு நச்சு மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புளி, காஞ்சிரை இதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதோட அந்த தானியத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேம்பு, ஆமணக்கு, இது வந்துட்டு இது நமக்கு தெரியும். வேப்பமுத்து, ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வேம்பு, ஆமணக்கு. இதோட தானிய வகை வந்துட்டு முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாப்பனை, மாங்காயில் இருக்கக்கூடியது வந்துட்டு நம்ம வந்துட்டு கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். பனைமரத்தில் இருக்கக்கூடியதும் கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மாப்பனை இதோட மணிவகை என்ன, இந்த மணிவகையோட பெயர் என்ன அப்படின்னா கொட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து தென்னைனா தேங்காய், அவரை துவரை வந்துட்டு முதிரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அவரை துவரை வந்துட்டு இதோட இது வந்துட்டு எப்படி அழைக்கப்படுதுன்னா முதிரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து இளம் பயிர்களின் பெயர். அதாவது பொதுவாக வந்துட்டு பயிர் வகை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இளம் பயிர் வகையாக இருக்கும் இல்லையா, அந்த இளம் பயிர் வகைக்கும் நம்ம பொதுவாகவே பயிர்னா ஒரு பயிர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அது இளமையில் இருக்கப்போ ஒரு பெயரும் முதுமையானதுக்கப்புறம் ஒரு பெயரும் அழைக்கப்படுது. இதில் வந்துட்டு இளம் பயிர் வகை அப்படின்றத வந்துட்டு இந்த கட்டுரையில் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தாவரங்களின் இளம் பருவத்தையும் பல்வேறு சொற்களின் மூலமாக அறியலாம். தாவரங்களோட இளம் பருவத்தை வந்துட்டு பல்வேறு சொற்கள் மூலமாக அறியலாம். நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை நாற்று எனவும், அதாவது இதுவும் ரொம்ப 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 கேள்விப்பட்ட ஃபெமிலியரான ஒரு சொல் தான். இப்போ வந்துட்டு நெல் இந்த கத்திரி அதெல்லாம் அந்த சீசன் வர்றப்ப அந்த செடியை வந்துட்டு பிடுங்கி அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கிறத பிடுங்கி இல்லாத இடத்துல நடுவாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த வேலைக்கு போகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா நாற்று நட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுலேருந்து இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச சொல் தான் இது. நெல், கத்திரி முதலியவற்றின் இளநிலை, அதோட அந்த இளநிலை பெயர் என்ன அப்படின்னா நாற்று எனவும், மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலை கன்று எனவும் வழங்கப்படுகிறது. இதுவுமே நமக்கு தெரிஞ்சது தான். புளியங்கண்டு, அதாவது நம்ம வந்துட்டு அந்த கன்றுன்றது கண்டு அப்படின்னு நம்ம மருவி இருக்கும். அது வந்து நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், மாங்கண்டு, புளியங்கண்டு, வாழைக்கண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இளமை பெயர்கள். அது வந்துட்டு சின்னதாக இருந்துச்சுன்னா இப்போ மாங்கண்டு இருக்குது, இங்கே பாரு புளியங்கண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு இளமையாக இருக்குது அப்படின்றப்ப அந்த மா, புளி, வாழை இதெல்லாம் வந்துட்டு இளமையாக இருக்குன்றப்ப அதோட இளம் பயிரோட பெயர் வகை என்னவா இருக்குது அப்படின்னா கன்று அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
பிள்ளை என்பது தென்னையின் இளநிலையை குறிக்கிறது. இதுவுமே ரொம்ப கேள்விப்பட்ட ஒன்று தான். மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாததோ இல்லை புதுசாக நம்ம கேள்விப்படுற சொல்லோ கிடையாது. இதுவுமே நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட சொல் தான். பிள்ளை, தென்னம்பிள்ளை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. தென்னம்பிள்ளைக்கு தண்ணி ஊற்று, அப்போ தான் வளரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு தென்னையோட இளநிலையோட பேர் என்ன அப்படின்னா தென்னம்பிள்ளை, அதாவது பிள்ளை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து பனையின் இளநிலையானது மடலி அல்லது வடலி என வழங்கப்படுகிறது. இதுவுமே நமக்கு தெரிஞ்சது தான். இதுவுமே இது வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த தென்னை மரத்தோட சின்னதாக இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு சாஞ்சு உட்காந்துட்டு இருந்தால் வடலியில் சாயாத பாம்பு எதுவும் இருக்கும், பாம்பு எதுவும் வந்துடும், உள்ளக்க ஏதாவது பூச்சி இருக்கும், அந்த வடலிகிட்ட போகாத அப்படின்னு அதாவது பனைமரம்னு சொல்லாமல் அந்த வடலிகிட்ட போகாத, வடலி பக்கத்தில் உட்காராத அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு வடலி அப்படின்னா அது வந்துட்டு அதோட இளமை பெயர் அப்படின்றது தான். அதாவது பனைமரத்தோட இளங்கன்றோட இளம்பயிரோட பெயர் என்ன அப்படின்னா வடலி அப்படின்னு சொல்லி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தேவனைய பாவாணர் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பல சொல் வகைகள் அப்படின்னா வேறு சொல் இருக்கும் இல்லையா, அதுதான் பல சொல் வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ் சொல்வளத்தின் சிறப்பை புலப்படுத்துவதை பாவாணர் எடுத்து காட்டுகிறார். அதாவது நமக்கு வந்துட்டு சிம்பிளாக அந்த அடி வகை, கிளை வகை, அந்த கொழுந்து வகை இது தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பாவாணர் வந்துட்டு இந்த கட்டுரையில் வந்துட்டு வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை வந்துட்டு குறிக்கக்கூடிய அந்த பெயர்களை வந்துட்டு தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரையில் வந்துட்டு அந்த தமிழோட சொல் வளத்தை வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவே புலப்படுத்தி வந்துட்டு பாவாணர் வந்துட்டு எடுத்துக்காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன், அதாவது சொல்வளம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மொழி வந்துட்டு அது பயன்படுத்தப்படக்கூடிய அந்த நாட்டோட வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதோடு மட்டுமன்றி பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. அதாவது சும்மா பொத்தாம்பொதுவாக அந்த நாட்டோட வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதோடு மட்டுமன்றி என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை கூர்ந்து பார்க்குறப்ப ஏன் நம்ம இதுக்கு ஒரு பேர் வைக்கக்கூடாது, ஏன் நம்ம அதுக்கு ஒரு பேர் வைக்கக்கூடாது, ஏன் நம்ம இது எப்படி சொல்லக்கூடாது, இப்போ இந்த மரமாக வளர்ந்தாலும் மரம் தான் சொல்லணும், சின்னதாக இருக்கிறதே நம்ம மரம் தான் சொல்லணும், அப்படியே நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கூர்ந்து நோக்கி ரொம்ப மதிநுட்பமாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒவ்வொன்றையும் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்த கூட பாகுபாடு செஞ்சு ஒவ்வொன்றையும் ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அதையே ரொம்ப மதிநுட்பமாக அறிஞ்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பேர் வச்சு அழைக்கிறது. அந்த மதிநுட்பத்தை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பகுத்தும் தொகுத்தும் வகைப்படுத்தியுள்ள பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களை உணர்ந்து மொழியை பயன்படுத்துவோம். அதாவது இது வந்துட்டு பகுத்தும் தொகுத்தும் வகைப்படுத்தி கொடுத்துருக்கிறார் இல்லையா தேவனைய பாவாணர் அவர்கள். அவங்களுடைய இந்த தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களை வந்துட்டு புரிஞ்சு உணர்ந்து வந்துட்டு நாமளும் இந்த தமிழ் மொழியை வந்துட்டு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை, அதாவது இந்த உரைநடையை வந்துட்டு நிறைவு செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே நூல்வெளி கொடுத்துருக்காங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த கட்டுரையை நம்ம படிக்கிறப்ப என்ன நம்மளாலேயே இதை உணர முடியுது இல்லையா, எவ்வளோ சொற்கள், எவ்வளோ ரொம்ப 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 நுணுக்கமான சொற்கள், இதெல்லாமே இந்த கட்டுரையை படிக்கிறப்ப நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. இதன் வழியாக வந்துட்டு தமிழோட அந்த சொல் வளமும் தமிழ்நாட்டோட அந்த பொருள் வளமுமே நம்மளால் வந்துட்டு உணர்ந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை வந்துட்டு அதாவது இந்த கட்டுரைன்றதை விட இந்த காணொலியை வந்துட்டு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.